நண்பர்களே, நேற்று நண்பர் வந்தாரு. திடீர்னு என்கிட்ட பேசாதவரு திடீர்னு பேசினார். என்னுடைய ஆபீஸ்ல இருக்கிறவர் தான். கொஞ்சம் மேலிடத்தில் வேலை செய்துட்டு இருக்காரு என்னோட ஆபீஸ்லயே. அவரு எப்பவுமே என்னுடைய வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் பார்த்தாராம், ஒரு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 4-5 வீடியோ பார்த்தாராம். அந்த வீடியோவுல எல்லாமே அவருக்கு புரியலையா, அவ்வளவுதான். புரியல. நீ சொல்றது என்ன என்ன அர்த்தத்துல சொல்ற, எதுக்கு பத்தி பேசுற அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாங்க. புரியாம இருக்குது அப்படின்னு சொன்னாரு. சரி, போன் அந்த பார்த்த உடனே போன் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் நேரடியா வரும்போது என்னைய பாசமாக, அதாவது பழகிக்கிட்டு இருக்கவங்க கெட்ட வார்த்தையில பேசும்போது அது அன்பு கலந்துருக்குல்ல, அந்த மாதிரி அன்பு கலந்த பாசத்தில் கெட்ட வார்த்தையில் பேசி என்னை திட்டி, இனிமே நீ வீடியோ போட்டேன்னா உன்னை கொன்னே பிடுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கமலாசன் படம் பாக்குற மாதிரிதான் சார் இருக்கும். நீங்க கொஞ்சம் 1க்கு 2 தவணை பார்த்து பாருங்க. உங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக நான் வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? அதிகபட்சமாக மக்களிடத்தில் புழங்கி உலகத்தில் இருப்பது இயற்கை. இந்த இயற்கையில் புழங்கி கொண்டிருப்பது அன்பு, பாச, நேசம். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாமே இந்த அன்புக்குள் தான் அடங்கி போயிருக்குது. இதை பத்தி தான் பேசி கொண்டிருப்பேன். அதில் ஒரு படி மேல போய் மனிதர்கள் மட்டும் நவநாகரிக உலகத்துக்குள் வாழ்வதை போல நம்ம அறிவை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்காரு. ஒரு கட்டுப்பாடு, இது எனக்கு, இது உனக்கு, நம்ம நாடு, நம்ம தேசம், நம்மளுடைய பாசை, இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணை புழங்கிக்கிட்டே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நமக்கு மனிதனுடைய கட்டுப்பாட்டில் வாழ்வதனால் அதை நாம நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கண்ணதாசன் சார் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று ஒன்றை எழுதினார். அதை நான் ஃபுல்லா படிக்கல. எப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து அந்த புக்ல ஒரு பாகத்தை படித்தேன். அதாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை எழுதும் போது அப்போது எனக்கு தெரிந்ததே அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எழுதுவார். அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை எழுதியிருப்பார். அவர் கஷ்டப்பட்டது, நஷ்டப்பட்டது, இதுகளை எழுதிக்கிட்டு இருக்கும்போது, நல்லது கெட்டது எழுதிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப அர்த்தமுள்ள இந்து மதம் லௌகீக வாழ்க்கை, அதாவது இல்லறத்தில் தான் நல்லறம் பெற முடியும். அதை மனிதன் மட்டும்தான் இதை வெளிக்காட்டுகிறான். மற்ற ஜீவங்கள் எதுவுமே எல்லாம் அறியாமலே சென்று விடுகிறது. அதைத்தான் நான் பேசியிருப்பேன் அதிகமாக. உலகத்தில் வேற எதுவுமே புதியதாக உருவாக போவதும் இல்லை. ஆகையினாலே உங்களிடம் நாம் பகிர்ந்து கொள்வது எல்லாமே அன்பு, பாசம், நேசம், இந்த இயற்கையோடு ஒற்றிய வாழ்க்கை, மனிதனுடைய அந்தஸ்து, இதை பற்றி தான் பேசியிருப்பேன். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.